ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! நம்முடைய ஆண்டவர் யார்? தாவீதோடு இருந்த தேவன் யார்? சேனைகளின் கர்த்தர், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? ஆண்டவரால் நிறைவேற்ற முடியாத, மாற்ற முடியாத செயல்கள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் உலகத்துள்ள சகல காரியங்களும் அவருடைய சேனைதான். அவர் நினைத்தால் வெட்டுக்கிளியை அவருடைய சேனையாக மாற்ற முடியும். அவர் நினைத்தால் கடலை அவருடைய சேனையாக மாற்ற முடியும். அவர் நினைத்தால் மண்ணை கூட அவர் சேனையாக மாற்ற முடியும். பேன்களை சேனையாக மாற்ற முடியும். பலவிதமான காரியங்களை அவர் சொல்கிறார். அந்த தேவன் தாவீதோடு இருந்தாராம். ஹல்லேலூயா! இன்றைக்கு காலவேளையில் சொல்கிறேன், உன் சூழ்நிலைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதல்லவா, அவர்களோடு கூட இருப்பது மாமிசபலன், உன்னோடு இருப்பது உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சொல்கிறது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விருத்தி அடைகிறதுக்கு எந்த சீசன் நல்லா இருக்கும்? ஐயா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, போட்ட முதல் அப்படியே கையில் கிடைக்குது, அப்படியே லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விருத்திகளை எதிர்பார்க்காதீங்க. சில நேரங்களில் அது உங்களுக்கு வேதனையாக தோன்றும். தாவீதுடைய விருத்தி எப்படி இருந்தது? ஒன்று, அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது. அந்த சொந்த சகோதரன் யுத்தத்துக்கு போறேன் என்றான். டேய், ஒரு 4-5 ஆட்டை வச்சுக்கிட்டு இருந்தீடா, என்னடா ஆச்சு அந்த ஆட்டுக்கு? அற்பமாய் எண்ணப்பட்டான். அவன் விரும்பி நேசித்து திருமணம் பண்ணின அந்த பெண் அவன் ஆடுவதையும் குதிப்பதையும் பார்த்து விட்டு, இது ராஜாவா? ஒரு ஆட்டுக்காரனை பிடிச்சி ராஜாவாக்கான அந்த கதி தான் இருக்குன்னு சொல்லி அவனை ரொம்ப அற்பமாய் மட்டம் தட்டி பேசினார். நண்பர்களே, தாவீது ஒரு அற்பமான மனிதனாக இருந்தான். ஏனென்றால் அவனுடைய ப்ரொஃபஷனல் ஆடு மேய்க்கிறவனாகிய தாவீது, ஆட்டிடையனாக இருந்த தாவீது, அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை விருத்தியடை செய்ய. ஹல்லேலூயா! இன்னைக்கு எங்கெல்லாம் அவனை மட்டம் தட்டி அற்பமாய் பேசுறாங்களோ அந்த இடம்தான் நீ விருத்தியடை சரியான இடம். 2வது, இந்த தாவீதை பற்றி அவன் எந்த நிலைமையிலே அவன் விருத்தியடைந்தான் என்று பார்ப்பீரானால், பரியாசம் பண்ணுகிற மக்கள் மத்தியிலே. அன்னைக்கு சீகேம் புத்தர் சொன்னாலவா, தாவீதே, இரத்தபான பிரியனே, தொலைந்து போ. ரொம்ப துச்சமா பேசுற மக்கள், ரொம்ப அசால்ட்டா பேசுறது. அப்படிப்பட்ட இடங்களில் தான் விருத்தி அடைய முடியும். முதலாம் சொன்னேன், அற்பமா எண்ணப்பட்ட இடம், விமர்சிக்கிற, நம்மை தூஷிக்கிற மக்கள் மத்தியிலே தாவீதே, இரத்தமான பிரியனே, தொலைந்து போ, பேலியாடி மகனே, தொலைந்து போ. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தாவீது சொல்றான், அந்த சீகேம் என்னை திட்டட்டும், நல்லா திட்டட்டும் போ, ஊரா இருக்கான்னு நான் வேணா மைக்கு வேணா போட்டு தரேன், திட்டு, அந்த சந்தோஷமா திட்டு. ஏனென்றால் என் பொய்யான காரியங்களை சொல்லி உங்களை நீதிப்படானால் சந்தோஷப்பட்டு கழிகுறுங்கள், பரலோகத்தினுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். விருத்தியோட வேண்டாம். இதெல்லாம் தான் அறிகுறிகள். என்ன அறிகுறி? முதல்ல உங்களை அற்பமா நினைப்பாங்க. 2வது, தாறுமாற அவங்கள பற்றி பேசுவாங்க. 3வது, நீனாவது ராஜாவாகிறதா? கனவுல கூட நடக்காத மகனே, அப்படி என்று எதிர்த்து நின்ற சவுலுக்கு முன்பாடுதான் கர்த்தர் இந்த சேலஞ்சை செய்தார். பிரைஸ் தி லார்ட். சவுலே, கோலியாத்தே, தாவீதின் விருத்தியாகுதலை உன்னால் மட்டுப்படுத்த முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு எதிராக உங்களை மட்டுப்படுத்த வேண்டும், மேலே வர முடியாது. எங்கென்றெல்லாம் அழுத்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் தான் நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சமூகத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், உங்களுக்கு நான் காணிக்க அனுப்பும்போது அன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா என்ன பேங்க்ல இருந்தோ அதை அப்படியே அனுப்புறேங்க. ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சாத்தான் சொன்னான், இதான்ப்பா உனக்கு கடைசி பணம், இன்னும் ஒன்றும் உனக்கு வராது, இதோட முடிஞ்சு போகுது. நான் சொன்னேன், இதை கடைசி பணத்தை ஆண்டவர் கொடுக்குறேன், கர்த்தர் நிரப்புவான்னு சொன்னேன். கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூ எங்கள் லைஃப்பில் கொடுத்தார்.
வாழ்க்கையில் விருத்தி எப்போ வருது? எப்போ வருது? ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவார்ற்று போகையில். ஏன்னா அழகான பாட்டு. வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த மாறாதவர் இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, அவதூறாய் பேசப்பட்ட தாவீது, எதிர்கள் மத்தியிலே கர்த்தர் விருத்தி அடை செய்தார். காரணம், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு இந்த நாள் நீ விருத்தி அடைவதற்கு, மென்மேலும் பெருகுவதற்கு சரியான நாள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Have a wonderful blessed day. Amen.